குட் மார்னிங் டு ஆல். சண்டேல நீங்க எல்லாம் ஜாப் தேடி ஒரு முக்கியமான விஷயத்தை சுத்திட்டு இருக்கும்போது நாங்க எதுக்காக ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணாம காமனா எங்களோட தேவை என்ன அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி ஜாப் நேச்சர் மட்டும்தான். மற்றபடி மார்க்கெட்ஸ்ல இருக்க மாதிரி எம்எல்எம்ஸ்க்கோ அந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. முக்கியமா 3 விஷயம் கிளியரா சொல்றேன். ஒன்னு வந்து மீட்டிங் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வந்து பியூர்லி வந்து டெலிகாலிங்ல நீங்க கஸ்டமர்ஸை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு ஜாயின் பண்ண வைப்பீங்க. அது மூலியமா நீங்களும் இன்கம் பண்ணுவீங்க. இது வந்து 100% லீகல் பிசினஸ் தான். எதுவும் நெட்வொர்க் பிசினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. வெஹிக்கிள் இன்சூரன்ஸுக்கு நம்ம பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்றோம். அதுக்கு வந்து நீங்க டெலிகாலிங் பண்ணி எங்களோட டிஜிட்டல் லீட்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். கோல் லீட்ஸோ இல்லை நீங்க யார்ட்டையோ பேசி பண்ணி தர தேவையில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இப்பயே ஜூம் அவுட் நீங்க வெளில போயிடலாம். இது வந்து பியூர்லி ஜாப் வேணுங்கிறவங்களுக்காக மட்டும்தான். நேற்று மட்டும் இந்த ஆட் போட்டதுலேருந்து ஒரு 100 பேர் உள்ள அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜூம்ல வந்திருக்கவங்க நம்பர் கம்மி தான். இதில் நாங்கள் ஃபில்டர் பண்றோம். என்னன்னா அந்த ஜாப் எவ்வளோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரியணும். 3வது விஷயம், இது வந்து நெட்வொர்க்ல இன்சூரன்ஸ் பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு 8 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் இன்னொரு பிசினஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கம்பெனி வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கம்பெனி வளர வளர உங்களோட வளர்ச்சியும் கேரண்டியா இருக்கும். இதுக்கெல்லாம் ஓகே, இந்த ஜூம் நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னா சேட்ல எஸ்ன்னு போடுங்க. ஒன் சைடா நான் மட்டும் இதை கடைசி வரையும் எடுக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. உங்களோட நான் கோஆர்டினேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி பண்ணாதான் இந்த ஜூம் கொண்டு போக முடியும். இன்ட்ரெஸ்டா இருக்க பீப்புள் வந்து சேட்ல எஸ்ன்னு போடுங்க. நவீன்குமார் எஸ் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. விடாது கருப்பு இப்போ எஸ் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. ஷைக் முகமது அலி, தேங்க்யூ. இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், உங்க ஏஜ் டசன் மீன். நீங்க டைம் கொடுக்க ரெடி, கத்துக் கொடுக்க நாங்க ரெடி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா யூ கேன். அனு தேங்க்யூ, ரெடி எஸ் போட்டிருக்கீங்க. மீதி நிறைய பேர் இருக்கீங்களா, எங்க பண்ணணும்னு தெரியலையா? கீழே போயிட்டீங்கன்னா சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போனீங்கன்னா டைப் பண்ணலாம். ரவி கீர்த்தி எஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, நான் கிளியரா சொன்ன மாதிரி தான். இது கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஃபுல்லா டீடைல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிங்க. கடைசியில உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே அப்படின்னா அதுக்கு உண்டான இன்டர்வியூஸ் வந்து ஆன்லைன்ல தான் ஷெட்யூல் பண்ணுவோம். உங்களோட சேலரி என்ன, இன்சென்டிவ்ஸ், எல்லா டீடைல்ஸும் இதை முடியும் போது கடைசியில் நான் சொல்றேன். சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு யாரும் எந்த விதமான ஃபோர்ஸ் கிடையாது. நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு செஷன். சார், என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார், கிளியரா. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சண்டே இருக்கிற ரிலாக்ஸேஷன் மூடெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க. வெல்கம் யூ ஆன் டு கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி அண்ட் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் வீரபத்ரன். நான் திருச்சியில இருக்கேன். நான் வந்து என்னோட கரியரை ஜெனரல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 எம்என்சி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங்கே என்னோட கெரியர் வந்து ஏஜென்சி அப்படிங்கிறதுனால டவுன் டு எர்த் மார்க்கெட்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கிறதுனால எனக்கு அந்த பிசினஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபுல்லா புரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பஜாஜ் அலையன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், சோழமண்டலம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சர் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல கடைசியா ஏரியா மேனேஜரா இருந்தேன். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஏரியா மேனேஜரா இருந்தேன். 1.5 crores பிசினஸ் பண்ணி கொடுத்தேன். 35 lakhs 1.5 crores தான் மாத்தினேன். இப்படி ஊர் ஊரா நான் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுன விஷயம், இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஒரு கம்பெனியா அவங்க பண்ணும்போது நம்ம ஏன் ஏஜென்ட்ஸுக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணக்கூடாது? எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்கு தேவையான பிசினஸ் மட்டும் தான் வாங்குவாங்க, எல்லா பிசினஸையும் வாங்க மாட்டாங்க. அப்ப நம்மகிட்ட ஒரு ஏஜென்ட் வந்தாங்க அப்படின்னா, ஒரு அட்வைசர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏன் எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி அது மூலியமா நம்ம ஏன் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நான் யோசிச்சதுனால உருவானது தான் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனியை 2016ல ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நிமிஷம். என்னோட வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. 2016ல அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஸ்டமர்ஸ்க்கு என்னோட டைரக்ட் கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணேன். அவங்க யார் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஏற்கனவே நம்மகிட்ட ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏஜென்டா இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் கொடுத்தேன்.
அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போனேன். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு தேவைப்படலாம், அவங்களோட பில்டிங்க்கு தேவைப்படலாம், அவங்க எம்ப்ளாய்க்கு தேவைப்படலாம், அவங்க வச்சிருக்க வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது கார்பரேட் கிளைண்ட்ஸை நான் போய் மீட் பண்ணேன். ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது கார்பரேட் கிளைண்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கோட் சூட் போட்டு 100% போய் மீட் பண்ணணும், அவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் உட்காரணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இதை ஃப்ரீலான்சராக பண்ணும்போது என்னோட டயத்தில் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாப்பிங் எங்கே வந்துச்சு அப்படின்னா கோவிட்ல வந்துச்சு. கோவிட்ல நம்ம யாரையும் மீட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏன் நம்ம அந்த அட்வைசர் ஸ்டார்ட் பண்ற வேலையை இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆன்லைன்ல அட்வைசர்ஸ் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சோம். 2021 ஸ்டார்ட் பண்ணோம். 2024 இன்னைக்கு மோர் தென் 200+ அட்வைசர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு இருக்காங்க. கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸை நாங்கள் ஆரம்பிச்சது 15th August 2016. அதோட வெப்சைட் டீடைல் கீழே கொடுத்துருக்கேன், www.tncigs.com. இதில் போனீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஆஸ் அ ஃபவுண்டரா என்னோட பேர் இருக்கும், என்னோட போட்டோஸ் இருக்கும், என்ன நான் பண்ணியிருக்கேங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படிதான் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. அடுத்தது இந்த கிரியேட்டிவ் இந்தியா இன்சூரன்ஸ்ல அவங்க பண்றதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நாங்க வால்யூமா பல்கா 1 crore 2 crore மந்த்லி பிசினஸ் இயர்லி பிளேஸ் பண்ணும்போது கம்பெனிஸ் கொடுக்குற சப்போர்ட்டை கஸ்டமர் கிட்ட கொண்டு போக முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் கம்பெனில ஒர்க் அவுட் பண்ணதுனால எனக்கு கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல ஒவ்வொரு கம்பெனிஸ்ல இருந்ததுனால அவங்களோட எந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் என்ன செக்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இப்போ மோட்டர் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல டிஸ்கவுண்ட் அதிகமா, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டிஸ்கவுண்ட் அதிகமா, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசில அதிகமா, அந்த மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ்ல டிஸ்கவுண்ட் அதிகமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் எங்க அலோவ் பண்ண முடியுமோ அதை அலோவ் பண்ணும். அடுத்தது ஒன் ஸ்டாப் சர்வீஸ். நான் இன்சூரன்ஸ்ல ஒரு கோட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பண்ண முடியும். அந்த டைம்ல வந்து நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஒரு கம்பெனி பண்ணாம நீங்க 24 கம்பெனி பிரைவேட் கம்பெனிக்கும் பண்ணலாம், 4 கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நாங்க பண்ணித்தரோம். நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம புரோக்கிங் கோட் எடுத்திருக்கோம், நிறைய புரோக்கர்ஸ் கோட் எடுத்திருக்கோம். அவங்க புரோக்கர்ஸுங்கும் போது அவங்க வந்து ஆல் கம்பெனிஸ் பண்ணலாம். ஐஆர்டிஏல அவங்க ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கி தான் பண்றாங்க. அது மூலியமா அவங்க எல்லா கம்பெனியோட பிசினஸும் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பே அவுட்ஸ் நமக்கு மந்த்லி கொடுப்பாங்க. அடுத்தது கன்வீனியன்ட் சர்வீஸ். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அலைய விடாம வாட்ஸ்அப்லயே அவங்க வண்டி போட்டோஸ் வாங்குறதா இருக்கட்டும், கிளைமுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கும். இதுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்கல. பாலிசியோட பிரீமியம்னா பாலிசியோட பிரீமியம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம இவ்வளவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்ஸ்பெக்ஷனுக்கு சார்ஜஸ் வாங்குறது இல்லை. நார்மலா இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வேயர்ஸ் அனுப்புவாங்க. ஐஆர்டிஏ லைசன்ஸ் பர்சன் சர்வேயர் இருப்பாங்க. அவங்க போய் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்டை போட்டோஸோட சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு வண்டிக்கு ₹1500 ₹5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. டிராவலிங் டிஸ்டன்ஸுக்கு சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதையும் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் ஆண்ட்ராய்டில் போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் கேமரா வித் லொகேஷன் போட்டீங்கன்னா கேமரா டவுன்லோட் பண்ணிட்டு போட்டோ எடுக்கலாம். அப்படி போட்டோ எடுக்கும்போது ஆக்சிடென்டான ஒரு வண்டிக்கு போட்டோ டேட் டைம் லைவ் லொகேஷனோட எடுத்து தர முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கஸ்டமரே பண்ண வச்சு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். சர்வீஸ் மட்டுமே பேசிக்கான ஒரு ஓரியண்டா நாங்கள் வச்சிருந்ததுனால பிசினஸும் டெவலப் ஆனிச்சு, ஏஜென்ட்ஸும் டெவலப் ஆனாங்க. இன்னைக்கு மோர் தென் 10,000 இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அது மூலியமா மட்டும்தான் பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும்னா அதையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் அது. ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே 2016 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதோட விஷன் பாத்தீங்க அப்படின்னா விஷன் வந்து லீடிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கணும். ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாலிசியை நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது எந்த கம்பெனியில சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த கம்பெனியில சப்போர்ட் பண்ணணும். லைஃப் லாங் அவங்களுக்கு நம்ம ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய பேர்டனா இல்லாம ஈஸியான ஒரு விஷயமா மாத்தணும் அப்படிங்கறத எங்களோட விஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பிசினஸ் மேனையும் இன்சூரன்ஸை வச்சு அவங்களோட ரிஸ்க், அதாவது நம்ம அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுறோம், நமக்கும் சேர்த்து. லைஃப் இன்சூரன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா நமக்கும் சேர்த்து. அப்ப நம்மளோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி பாதிக்காம நம்ம அதை காப்பாத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு கஸ்டமருக்கும் பிசினஸும் காப்பாத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ செய்யறோம். அப்பார்ட் ஃப்ரம் கமிஷன், அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ், அப்பார்ட் ஃப்ரம் பிரீமியம், விஷன் வந்து கிளியரா இருந்தது அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ற டெண்டன்சில தான் ஸ்டார்ட் பண்றோம். இட் இஸ் பியூர்லி சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் மட்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில மெயின். அதை தான் விஷனா வச்சோம். மிஷனும் 2016 கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸுக்கு இருந்ததுனால இன்னைக்கு கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி உருவாயிருக்கு. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி ரைட்டு சார், நீங்க சொல்றீங்க ஒரு ஜூம் போட்டிருக்கீங்க, வேலை தரவங்கிறீங்க, என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவா நான் 2016 ஸ்டார்ட் பண்ணது வந்து 2024 வரைக்கும் 2023 1st April 2022 இருந்து 31st March 2023 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் கன்சிக்யூட்டிவா நம்ம 7 ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்கோம். அதாவது 7 ஸ்டாருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 crores பிசினஸ் வந்து இயர்லி அந்த கம்பெனி கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரெகக்னைஸ் பண்றதுக்கு உண்டான சர்டிபிகேட் பிளஸ் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அது என்னங்கிற டீட்டெயில் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன்.
ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதை வந்து நம்ம கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சீஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் சேர்மன் கிளப் மெம்பருங்கிறத கண்டினியூஸா ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒன் டைம் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டாருங்கிறது இப்போ 2022 வாங்கியிருக்கோம். சீஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்கும். ரைட் சைட் டாப்ல பாத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். 19/2022 கொடுத்துருக்காங்க, 23 கொடுத்துருக்காங்க, இன்னும் 24 தரல. கன்சிக்யூட்டிவா நம்ம இதை வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ பாத்தீங்க அப்படின்னா திருவரம்பூர் பிரான்ச்சில் நம்ம என்னோட இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் 2000 ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க நிக்கிறவர் மிஸ்டர் ஸ்டாலின், இப்போ டிவிஷன் மேனேஜர் தஞ்சாவூர்ல இருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த பிசினஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன்னு என்னோட மென்டாரா இருந்தது. அவர் இருக்க பிரான்ச்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் வேலையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பேனர் இருக்கு. அந்த பேனர்ல இருக்க ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்குது நான். அந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் டாப் பிசினஸ் பர்ஃபார்மர் நான் தான். இது கண்டினியூஸா பண்ணதுனால இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதும் எக்ஸ்பர்டைஸ் இந்த நாலேஜும் எங்களுக்கு அதிகமா இருக்கு. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க சார், எங்களுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னா இப்படியே போட்டோஸ் இருக்கு. ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஏஜென்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாலும் பிசினஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். மேல உள்ளது வந்து மதுரையில கண்டக்ட் பண்ணது, அடுத்தது சைட்ல உள்ளது வந்து திருச்சியில பிரீஸ் ரெசிடென்சில கண்டக்ட் பண்ணது. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து ரெகுலரா நடக்கும். கம்பெனிஸ்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் நான் இருந்திருக்கேன். கன்சிக்யூட்டிவா எல்லா வருஷமும் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. நம்ம பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவங்க ஒவ்வொரு லொகேஷன்லயும் மீட்டிங்ஸ் போட்டு கம்பெனி செலவழிச்சு இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தும் போது அவங்களோட பிசினஸ் அதிகமானுச்சு. அதுல உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா போட்டோஸ்ல கீழே அந்த தேர்ட் போட்டோ கிரியேட்டிவ் இந்தியா அகாடமின்றது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா மிஸ்டர் PS ராஜீவ்ங்கிறவர் வைஸ் பிரசிடென்ட், பக்கத்துல இருக்கிறது அப்தாப் அல்விங்கிறவர் ஏஜென்சி ஹெட், அதுக்கடுத்து தியாகராஜன் உட்காந்துருக்கவர் கிளைம் செட். இவங்கெல்லாம் வந்து ஏஜென்ட்ஸை மீட் பண்ண வராங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் வந்து பிசினஸ் வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாங்க. இதுல சைட்ல உட்காந்துருக்க 2 பேருக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும், நடுவில் உட்காந்துருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும். அவங்க மீட் பண்ண வராங்க தமிழ்நாடுக்கு அப்படின்னா பிசினஸ் இருக்கு, இங்க நடந்துட்டு இருக்கு, க்ரோ ஆகுது அப்படிங்கறதுனால தான் மீட் பண்ண வராங்க. ஓகே. கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2016 இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணோம். 2021 இருந்து 23 வரைக்கும் ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணோம். கொரோனா டைம்ல வீட்ல இருந்தே கம்பெனியோட ஏஜென்ட்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது 2024க்கு அப்புறம் இப்போ எங்களோட விஷன் வந்து கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி. இதுல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸை ரெக்ரூட் பண்றோம், அந்த ஏஜென்ட்ஸ் பிசினஸ் சப்போர்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் கொடுக்குறோம், அவங்களையும் சம்பாதிக்க வைக்கிறோம். சிம்பிள். நான் இன்னைக்கு வந்து மாசம் ஒரு 2 lakhs 3 lakhs சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்களையும் சம்பாதிக்க வைக்கிறேன். அதுக்கு உண்டான விஷயம் தான் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி. ரைட், இவ்வளவுதான் இப்போ பிரசன்டேஷன். இதுல உங்களோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்ப எடுக்கிறது எல்லாமே டெலிகாலர்ஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து இப்போ ஆன்லைன் மீடியால ஆன்லைன்ல ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இப்போ நார்மலா ஃபேஸ்புக்ல வந்து நீங்க உங்களோட ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து ஒரு 10 பேர் 100 பேருக்கு நீங்க அனுப்பும்போது யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ஸ்பேம்னு மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட லாக் ஆயிரும். உங்களோட வாட்ஸ்அப் பேன் பண்ணிடுவாங்க, ஃபேஸ்புக்கையும் பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜியோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், இது வந்து ஆட்ஸ் மேனேஜர் ஆக்சுவலா என்னோட நேம்ல தான் இருக்கும். இது மூலியமா தான் நாங்க ஆடை ரன் பண்றோம். இந்த ஆட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இது வந்து அவங்க எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு கஸ்டமர்ஸ்க்கு ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் நம்மளோட ஆட்ஸை காட்டுவாங்க. அது மூலியமா தான் நீங்களும் ஒரு சிலர் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. இவங்க பார்க்குற ஆட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சூரன்ஸ்ல நீங்க சம்பாதிக்க வேணுமா, எதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல சம்பாதிக்க வேண்டுமா, அந்த மாதிரிங்கிற மாதிரி ஆட்ஸ் போடுவோம். அதுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவோம். அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்றவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வாட்டிங் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி பிரான்ச்சைசிஸ்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம மந்த்லி பே பண்ணி ஒவ்வொரு மெசேஜுக்கும் பே பண்ணிட்டோம்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமா ஒரு 1,00,000 பேருக்கு நான் மெசேஜ் அனுப்பலாம். என்னை பிளாக்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இதுல வந்து அந்த மெசேஜை நம்ம அப்ரூவல் வாங்கிடுவோம். எந்த மெசேஜ் யூஸ் பண்ண போறோமோ அந்த மெசேஜை வந்து பிராட்காஸ்ட்னு போட்டு அப்ரூவல் வாங்கிடுவோம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல கிளிக் பண்ண அப்படின்னா இதான் மெசேஜ் போகும். நீங்க சோஷியல் மீடியால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட் பாத்தீங்க, அதோட விளக்கம் இது அப்படின்றது மெசேஜா போயிடும். இந்த ஸ்கிரிப்டை தான் நீங்க அவங்கள்ட்ட பேசுவீங்க. உங்களுக்கு என்னென்ன நம்ம பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு தனியாக ஒரு கோட் நம்பர் கொடுப்போம். அந்த கோட்ல உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம் எங்களை சாஃப்ட்வேர்ல. எங்க சாஃப்ட்வேர்ல இருந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் 1ஆம் தேதியில இருந்து இப்போ 30ஆம் தேதி வரையும் ஃபர்ஸ்ட் டு செப்டம்பர் 30th இப்போ முடிஞ்சிருச்சு பிசினஸ் அப்படின்னா 5th அன்னைக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மெயில்ல வந்துடும். 10th அன்னைக்கு அவங்களோட பேமெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். 10th வந்து சப்போஸ் கவர்மெண்ட் ஹாலிடேவா சண்டேவா இருந்துச்சுன்னா 11th அன்னைக்கு கிரெடிட் ஆயிரும். ரைட்டா. அடுத்தது அவங்களுக்கு வந்து கேன்வால நம்ம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். போஸ்டர்ஸ் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்ல வைக்கலாம், ஃபேஸ்புக்ல வச்சுக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா அவங்களோட பிசினஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃப்ரீயா சப்போர்ட் பண்றோம். இது இல்லாம
அவங்க நம்மள்ட்ட பிசினஸ் பார்ட்னர் ஆகுறதுனால இன்சூரன்ஸ் பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் பேசிக்ஸ் என்ன, இது எப்படி வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்க எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்கம் ஏர்ன் பண்ணலாம் சீக்கிரம், வித்தவுட் எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது, நாளையில இருந்தே அவங்களோட வருமானத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour வெபினாரோ இல்ல 2 weeks ஒன்ஸ் ஒரு 1 hour வெபினாரோ நான் லைவா எடுப்பேன். என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நான் எப்படி சக்சஸ்ஃபுல் பண்ணணும், அந்த சக்சஸ் ஆன ஸ்ட்ராட்டஜிஸை அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்பயுமே சக்சஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை, என்னை மாதிரி ஒரு 1000 பேரை ஜெயிக்க வைக்கும் போது அதுதான் சக்சஸ். மணி வந்து செகண்டரி. என்னோட தாட் வந்து விஷன் கிளியரா இருக்கு அப்படின்னா மணி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மணியை மட்டுமே பேசிக் ஃபோக்கஸா வச்சு ஓடணும் அப்படின்னா 100% எதுவுமே கிடைக்காது. அப்ப அதுக்கு கிளியரா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். என்னங்கிறத இன்சூரன்ஸ்னா என்னன்னு சொல்லித்தரோம், எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லித்தரோம், கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லித்தரோம். ஈஸியா வந்து இதை வந்து ஒரு ஆஃபீஸ் திறந்து ஸ்டாஃப் போடாம எப்படி அவங்க இருந்த இடத்துல இருந்தே பண்ண முடியும், மாசம் ஒரு லேக்ஸ்ல கன்சிஸ்டன்டா சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் வந்து டெய்லி கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி தருவோம். இது இல்லாம ஸ்பெஷல் வெபினார், இப்ப நான் இந்த வாட்டியை யூஸ் பண்ற மாதிரியோ, ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ற மாதிரியோ, எனக்கு ஒரு வெப்சைட் இருக்க மாதிரியோ, அவங்களுக்கு வந்து நம்ம 1-to-1 சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸ்பெஷல் வெபினார் கிளாஸஸ் இருக்கும், மாஸ்டர் கிளாஸ் இருக்கும். அந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து 15,000 to 1 lakh வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு எது தேவையோ அவங்க அட்டன் பண்ணலாம். சேர்ந்த உடனே அட்டன் பண்ணணும், இது காசு கொடுக்குற வேலை, அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஜாயின் பண்ணட்டும், ஒரு பிசினஸ் பண்ணி மாசம் ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிட்டோம், அதுல அவங்க ஹோப் இருக்கு, இது என்ன பெரிய பிசினஸ் என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாஸ்டர் கிளாஸஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க இனிஷியலா நம்மளோட ஜாயின் பண்ணும்போது என்ன நம்ம பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். இந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ் வந்து டெய்லி போகும், அடுத்தது வந்து மெயிலும் போகும். அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு மெயில்ஸ் போகும். மெயில்ஸ் இது ரெண்டும் ஷேர் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டலா வந்து நம்ம அவங்களோட கம்யூனிகேஷன்ல இருக்கிறோம். நீங்க வந்து அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி ஒரு 15 நம்பர்ஸ் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை நீங்க வந்து பேசணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, வணக்கம் சார், என்னோட நேம் சொல்லிட்டு நான் வந்து கிரியேட்டிவ் இந்தியா அகாடமில இருந்து பேசுறேன். சோஷியல் மீடியால நீங்க எங்களோட ஆட் பார்த்துட்டு உங்களோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஒரு 2 minutes ஃப்ரீயா இருக்கீங்களா, பேசலாமா? ஓகே சார், பேசலாம் அப்படின்னு சொன்னா ஓகே கண்டினியூ பண்ணலாம். இல்ல சார் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னா, சரி சார் உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க கால் பண்ணுங்க சார், இல்ல உங்க ஃப்ரீ டைம் சொல்லுங்க நான் கால் பண்றேன். இப்படி ஆன்சர் பண்ணிருக்கோம். ரைட், ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டா, வணக்கம் சார், எங்களோட கம்பெனி வந்து 2016 இருந்து கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் நாங்க இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் சார், லைஃப் கிடையாது. ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம். இது வந்து பேசிக் நீடு எல்லாருக்குமே. ஒரு வண்டி வச்சிருக்கவருக்கு நீங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 2 வீலர் இருக்க போது, ஒரு கார் இருக்க போது, அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராவது கண்டிப்பா இருக்கும். அப்ப அவர் வந்து நமக்கு எதுல எல்லாம் பொட்டன்ஷியல் கிளைண்ட் அப்படின்னா, ஒரு 2 வீலர் இன்சூரன்ஸ் இருக்கு, அவரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு, வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, அவரோட மொபைல் வச்சிருந்தாரா மொபைலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். இங்க ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணி தரும். இப்போ எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாரு, அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து அந்த 1 day மேட்ச்சுக்கு மட்டும் கவரேஜ் வேணும் அப்படின்னா 5 crores இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல கொடுக்க முடியும். அவருக்கு ஏதாவது அடிபட்டு அவரு சப்போஸ் ட்ரீட்மெண்ட் போறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்றதுக்கு உண்டான பாலிசியை டெய்லர் மேடா கொடுக்க முடியும். நான் என்னோட வீட்டு ஜாமானை வந்து இங்க இருந்து நான் பெங்களூர் கொண்டு போறேன் அப்படின்னா அந்த லாரியில அந்த குட்ஸ் போற வரைக்கும் உண்டான கவரேஜஸ் கொடுக்க முடியும். அந்த மாதிரி டெய்லர் மேட் பாலிசிஸை கிரியேட் பண்ண முடியும். அப்ப கஸ்டமருக்கு அந்த மாதிரி அடுத்த என்ன நெசசிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம் சார். அது மூலியமா நீங்க ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அவர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்க போறது இல்ல. இப்போ என்னோட ஃப்ரெண்டே இருக்காரு, அவர் ஒரு கார் வச்சிருக்காரு, BMW கார் வச்சிருக்காரு, ஒரு இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ண போறாரு, 2 lakhs வருது, நான் அந்த இடத்துல 50% 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 1,50,000 வருது அப்படின்னா அவர் 100% என்கிட்ட பண்றதான் ப்ரிஃபர் பண்ணுவார். ரைட்டா? அப்ப டிக்கெட் சைஸ் எப்படி இருக்கு? 2 வீலர் மட்டுமே பண்ண போறோமா, கார் பண்ண போறோமா, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பண்ண போறோமா, இல்ல நான் மோட்டார் இன்சூரன்ஸ் பண்ண போறோமா, ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ண போறோமா, பர்க்லரி இன்சூரன்ஸ் பண்றோமா, அந்த மாதிரிங்கிறத ஏஜென்ட்டா அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட அடுத்து நம்ம சொல்ல போற விஷயம், எங்களோட நீங்க ஜாயின் பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன். அந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 1,000 rupees மட்டும் என்ரோல்மெண்ட் ஃபீ, லைஃப் டைம் மெம்பர்ஷிப். எதுக்காக அப்படின்னா அவங்க கொட்டேஷன், சப்போஸ் அவங்க கஸ்டமரோட கொட்டேஷன் கேட்கறாங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்டோட பாலிசி முடிய போகுது அப்படின்னா நான் அவரோட ஆர்சியும் இன்சூரன்ஸையும் வாங்கி அனுப்பிச்சேன் அப்படின்னா என்னோட ஆபரேஷன் டீம்ல இருக்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனை ஓகே அப்படி கஸ்டமர் பண்ணிட்டாரு அப்படின்னா வெஹிக்கிள் போட்டோஸ் மேண்டேட்டரியா இருந்ததுன்னா நம்ம சொன்ன ஆப்பை லிங்கை அனுப்பிடுவோம். அந்த போட்டோஸ் இந்த மாதிரி வேணுங்கிற வரைக்கும் சாம்பிள் போட்டோஸ் கொடுத்துருவோம். கஸ்டமர் போட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நம்ம அதுக்குண்டான லிங்கை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம். இன்சூரன்ஸ்ல கையில பணம் வாங்குறது இல்லை, நானும் வாங்குறது இல்லை, என் ஆஃபீஸ்ல யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லிங்க் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போகுது. யுனைடெட் இந்தியா அப்படின்னா யுனைடெட் இந்தியால இருந்து போகுது. அதே நேரம் கஸ்டமரோட மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சர்வர்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் போயிடுது, கஸ்டமருக்கு மெசேஜ் போயிடுது. அப்ப கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்னோட பணம் 100% சேஃப்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி போய் சேர்ந்துருச்சு, என்னோட பாலிசி கிடைச்சிருச்சு. அப்ப அங்க ஜென்யூன்னஸ் இருக்கு. அடுத்தது கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போற சர்வீஸ் வந்து கிளைம் சர்வீஸோ என்டாஸ்மெண்ட் சர்வீஸோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். இது எல்லாமே உங்க சார்பா நாங்க பண்ணி கொடுத்துறோம் சார்.
இந்த 1000 rupees நீங்க கட்டுறதுனால இது பெனிஃபிட்ஸ். அது இல்லாம உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம். அந்த குரூப்ல இந்த சொன்ன வெபினார்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு அதுல இன்விடேஷன் வரும். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த கோர்சஸ் அட்டன் பண்ணி உங்க பிசினஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி. இது வெறும் 1000 rupeesல மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். என்னன்னா 1000 rupees அவங்கள்ட்ட வந்து வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது. அந்த 1000 rupees கட்டினாதான் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, இந்த பிசினஸ் அடுத்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக மட்டும் தான் அதை வாங்குறோம். இந்த விஷயங்களை நீங்க பண்றதுனால உங்களோட இன்கம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கடைசியா நான் காட்டுறேன். சப்போஸ் இதை நீங்க பிசினஸாவும் எடுத்து பண்ணலாம். என்ன சார் வேலைன்னு கூப்பிட்டு இதை பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னா கிடையாது. நீங்க உங்க ஜாபே கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் அடிஷனல் இன் பார்ட், ஏன்னா இது வந்து ஒன்றும் ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இது வந்து இன்கம் டேக்ஸ்ல போக போறது இல்ல, நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க அவ்வளவு சம்பாதிங்க பிரச்சனை வர போறது இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டெலிகாலர் ஜாபை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடிஷனலா நீங்களும் ஒரு கோட் எடுத்துட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால அதுல க்ரூம் பண்ண முடியும், ஒரு பெரிய இன்கம் பார்க்க முடியும் அப்படின்னா இட் இஸ் ஓகே. நம்ம ரெண்டையுமே பண்ணலாம். ரெண்டையும் பண்றதுனால தப்பு கிடையாது. பிசினஸ்ங்கிறவங்க நிறைய பிசினஸ் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் பிசினஸ் பண்றோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு பிசினஸ் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேடிங் வந்து எப்படின்னா ஆட்டோமேஷன் மூலியமா ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் மூலியமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டானதுக்கும் ஒரு டெலிகாலர் செட்டப் தேவை. என்னன்னா அதுக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் லீட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிஜிட்டல் லீட்ஸ் மூலமா வர்ற கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, இன்சூரன்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுலயுமே ஆப்ஷன் இருக்கு. யாராவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட மைக் அன்மியூட் பண்றேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரியாக்ட்ங்கிற பட்டனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்க மைக் அன்மியூட் பண்றேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம கடைசியா வந்து சேலரி இன்சென்டிவ்ஸ் என்ன இருக்கும் ஸ்ட்ரக்சருங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். கீழே மைக் பக்கத்துல பாத்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும், அடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும், சேட்னு இருக்கும், அது பக்கத்துல வந்து ரியாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை போனீங்க அப்படின்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீட்டிங்ல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்க்ல வந்து உங்க மொபைல்ல போயிட்டு நேமும் மொபைல் நம்பர் டீடைல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னா 1 to 1 உங்களுக்கு ஜூம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இந்த ஜாபா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். யாருக்குமே எந்த டவுட்ஸுமே இல்லையா? கிளியரா இருக்கா? டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க மைக் ஆன் பண்ணி கூட பேசலாம் சார். எல்லாருக்கும் அன்மியூட் கொடுத்துருக்கேன். உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசிட்டு அடுத்த இன்னொரு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் பேசலாம். ஓகே சார், யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து அந்த என்ன சேலரி கொடுக்குறோம், என்ன இன்சென்டிவ் கொடுக்குறோங்கிற டீடைல்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா சேலரி பிளஸ் இன்சென்டிவ் இல்லைன்னா இன்சென்டிவ் மட்டும் 2 பேக்கேஜ் அலோவ் பண்றோம். சேலரி பிளஸ் இன்சென்டிவ் அப்படிங்கிறது கால்குலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலரி வந்து பிக்சடு. 6000 சேலரி பிக்சடு. நாங்க கொடுக்குற லீட்ஸ்ல இருந்து 50 லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகணும். 50 லீட்ஸ் என்ன கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா 1000 rupees அவங்க பே பண்ணணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு லீடும் அது கன்வெர்டடு. அந்த 50 லீட்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது உங்க சேலரி வந்து 6000 இருக்கும். ஒரு லீடுக்கு 200 உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கும். அப்ப மொத்தம் வந்து உங்களோட இன்கம் 16,000 மந்த்லி இருக்கும். இல்ல சார் நிறைய லீட்ஸ் வருது, நான் நிறைய கன்வெர்ட் 15 நாங்க போட்டிருக்கிறது என்ன கணக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் சண்டேஸ் விட்டுருவோம். ஒரு 25 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களால 2 பேரை பேமெண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா இது வந்து கோல்டு காலிங் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். நாங்க எங்க சைட்ல இருந்து டெக்னிக்கலா என்னென்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ மெயில்ல நீங்க பேசுற ஸ்கிரிப்ட் வந்து கஸ்டமருக்கு போயிடும், வாட்ஸ்அப்லயும் போயிடும். இந்த 2 விஷயமும் போகும்போது நீங்க பேசுறது அப்போ உங்க சந்தேகங்கள் இருந்தா கூட அவங்க அதுல பாத்துக்குவாங்க.
சப்போஸ் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியல, இன்னும் டெக்னிக்கலா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த காலை நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த காலை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் உண்டான விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்சென்டிவ் வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேர் கணக்கு வச்சா நம்ம மினிமம் 50 பேர் வரணும். 50 பேர் ஒரு மாசத்துல என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட இன்கம் 16,000 இருக்கும். இது நீங்க பார்ட் டைமா உங்க காலையில பண்ணிக்கலாம், மத்தியானம் பண்ணிக்கலாம், சாயங்காலம் பண்ணிக்கலாம். ஆனா ஈவினிங்குள்ள எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். நாங்க கொடுத்த டேட்டா உங்களுக்கு காலையில உங்க மெயிலுக்கு வந்துடும். ஈவினிங்குள்ள நீங்க அந்த மெயில இருந்து எனக்கு ரிப்ளை கொடுத்துடணும். கம்பெனியோட அபிஷியல் மெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மெயில் ஐடி தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த மெயில் ஐடியில டீடைல்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல கன்வெர்ட் ஆகிற லீட்ஸை செக் பண்ணிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு 2ங்கிறது நான் சொல்றது வந்து டேட்டாஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 டேட்டா கொடுத்தா கூட நீங்க 2 பேர் தாராளமா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா வந்து உங்களால 5 பேர் 6 பேர் 8 பேர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தது உங்களால 100 பேர் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா சேலரி வந்து 8,000 ரைஸ் ஆயிரும். உங்களோட இன்சென்டிவும் பாத்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப 33,000 சம்பாதிக்கலாம் நீங்க. 100 பேர் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3 பேர் கணக்கு. 30 நாளைக்கு வச்சீங்கன்னா இல்ல 4 பேர் வச்சுங்க 20 நாளைக்கு கணக்குல உங்களால கொண்டு வர முடியும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 150 பேர் பண்றாங்க அப்படின்னா 47,500 சம்பாதிக்கலாம். 250 பேரை நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 77,500 சம்பாதிக்கலாம். அடுத்து 500 சப்மிட் பண்ற 500 மெம்பர்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 lakhs நீங்க மந்த்லி சம்பாதிக்கலாம். ரைட்டா? இது வந்து நெட்வொர்க்கோ பில்டு பண்றீங்க அந்த மாதிரி விஷயம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட இன்கம்க்கு நம்ம ரெடி பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு டீ கடை திறக்கணும் இல்ல ஒரு ஹோட்டல் திறக்கணும் அப்படின்னா ஒரு மளிகை கடை வைக்கணும்னா கூட அட்லீஸ்ட் ஒரு முதலீடு தேவை. ஒரு 50,000 ரூபாய்க்கு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஜாமான் வாங்கி போடணும் ஒரு 10,000 ரூபாய்க்கு. இது இல்லாம ஜாமான் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஒரு வெயிட் ஸ்கேலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கணும். ஒரு சேர் வாங்கி போடணும், ஒரு கல்லாப்பெட்டி வாங்கி வைக்கணும். இது இல்லாம அவங்க பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஜாமான் வந்து அட்லீஸ்ட் 1 to 2 lakhs பண்ணணும். இவ்வளவு பணத்தையும் போட்டுட்டு நாளை காலையில ஒரு 10,000 அவங்க செலவுக்கு வேணா அவங்களால எடுக்க முடியுமா? 100% எடுக்க முடியாது. அப்ப பிசினஸ் பண்ணலாம். நம்ம பண்ற பிசினஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத பிசினஸா இருக்கும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ரோல்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு 1,000 rupees கட்டுறாங்க. அது ரொம்ப 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 கம்மி. ஒரு கார் பண்ணாலே உங்களால 2,000 சம்பாதிக்க முடியும். ஒரு டாடா ஏஸ் வெஹிக்கிள் பண்ணா 5,000 சம்பாதிக்க முடியும். ஒரு ஸ்கூல் பஸ் பண்ணா 30,000 சம்பாதிக்க முடியும். ரைட்டா? நாங்க இவ ஃபுல்லா லைஃப் டைம் பெனிஃபிட் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். அப்ப இந்த 1,000 rupees வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம் ஃபேமிலியோட அப்படின்னா அதுதான் அந்த எக்ஸ்பென்ஸ். இந்த 1,000 ரூபாய் முதலீட வச்சு என்னால மாசம் ஒரு 1,00,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 100% ஏஜென்சி இதுல என்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நான் பிராக்டிகலா மார்க்கெட்ல இறங்கியிருக்கேன், ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கேன். என்னால இப்ப இதை மாஸ் லெவல்ல பண்ணா அப்படின்னா கம்பெனி வளரும். 100% அக்ரீட். எனக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு என்னன்னா என் கம்பெனி வளரணும். வளருது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டோட இன்கம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு இது பார்ட் டைம் இன்கமாவோ ஃபுல் டைம் இன்கமாவோ மாறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இண்டிவிஜுவலா நீங்க ரெடி பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அதை நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா 4வது மாசத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் உள்ள வர ஆரம்பிக்கும், இன்கம் வர ஆரம்பிக்கும். நம்ம KG1ல இருந்து +2 வரைக்கும் படிக்கிறோம், டிகிரி முடிக்கிறோம். என்ன வேலைக்கு போக போறோம்னு தெரியாது, எவன் வேலை கொடுக்க போறான்னு தெரியாது, நம்ம சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாது. அதுக்கே நம்ம அவ்வளவு எஃபர்ட் போட்டோம். இன்னைக்கு வெறும் ஒரு 1,000 rupees நாங்க இவ்வளவு டீட்டெயிலையும் சொல்லி தரும்போது கத்துக்கிட்டு பண்றதுல என்ன இஷ்யூ இருக்கு? எந்த லாஸும் கிடையாது. அதனால இது கன்வெர்ட் ஆகிறது ஈஸி. எவ்வளவு தூரம் நீங்க அதை இன்ட்ரெஸ்டா பேஷனா கொண்டு போறீங்கிறத தான் அது சேலரி பிளஸ் இன்சென்டிவா கொண்டு வந்திருக்கும். ஆனா மினிமம் 50 லீட்ஸ் பண்ணல சார், ஆனா எனக்கு மந்த்லி சேலரி 6,000 வேணும்னா கண்டிப்பா இங்க கிடையாது. வேலை பாக்குறவங்களுக்கு அமௌண்ட் இருக்கு. வேலை பாருங்க, சம்பாதிச்சுக்கோங்க. அடுத்தது இல்ல சார் எனக்கு சேலரி எல்லாம் வேண்டாம், என்னோட டைம்ல தான் ஒர்க் பண்ண முடியும். இதுல உங்க பர்சனல் லீட்ஸ் கொண்டு வரலாமான்னா கொண்டு வரலாம் தாராளமா. உங்களோட லீட் எடுத்துக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட லீட்ஸ் எடுத்துக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸோட லீட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்றாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா இதை பண்ணலாம். இன்னும் ஓப்பனா இந்தியா ஃபுல்லா பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது 100% லீகல். ஏன்னா நம்ம கையில காசே வாங்க போறது இல்லை. இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் தவிர மீதி எல்லாமே ஒரு கஸ்டமர் பிரீமியம் கட்டுறதோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டைரக்டா கட்ட போறாரு, நம்ம தான் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க போறோம். அதனால இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. வந்து இன்னும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா இதுல ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருமே நீங்க லக்கி உண்மையிலே. இதை கேட்க முடியாம பல பேர் வெளியே போயிருக்காங்க. இதை அட்டன் பண்ண டைம் இல்லாம இருக்கவங்க எல்லாம் தாண்டி நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னு இன்னைக்கு இருந்திருக்கு. அடுத்தது ரைட், இன்சென்டிவ் மட்டும் அப்படின்னு பிளான் பண்றோம் அப்படின்னா மினிமம் 50 மெம்பர்ஸ் உள்ள இன்சென்டிவ் கொண்டு வரீங்க. எனக்கு சேலரி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லீடுக்கு வந்து 300 rupees கன்வர்ஷன் கொடுக்குறோம். அடுத்தது 100 பேர் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 350 ஆகுது, 35,000 ரூபா ஆகுது. அடுத்தது 150 பேர் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா 400 ரூபா ஆகுது, 60,000 ரூபா. அடுத்தது 250 பேர் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 450 per லீடு 1,12,500 கிடைக்கும். அடுத்தது 500 per 500 லீடு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா 2,50,000 கிடைக்கும். 500 ஏன் அதிகபட்சமா போட்டிருக்கீங்க? இதுக்கு மேல போனாலும் என்ன கிடைக்கும்னா அதே தான் கிடைக்க போகுது. ஏன்னா இது வந்து ஹையஸ்ட் ஸ்லாபா நான் வச்சிருக்கேன். அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 500க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 50 100 முடியலனாலும் அட்லீஸ்ட் 150 லேண்ட் ஆவீங்க. மாசம் வந்து ஒரு 40,000 ரூபாயில இருந்து மேல 47,500 ரூபா இருக்கு, கீழே 60,000 ரூபா இருக்கு. இது வந்து சஃபிஷியன்டா இன்னைக்கு வந்து ஒரு பார்ட் டைம்ல இன்கம் அப்படிங்கிறது 100% இன்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சம்பாதிச்சுட்டு இந்த மணியை வச்சு டெபாசிட் பண்ணி அதுல இருந்து உங்களால இன்கம்ஸ் எடுக்க முடியும். அதாவது பணத்தை வச்சு பணம் பண்ற வழி.
வார்னர் பஃபட் சொன்ன மாதிரி நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ஒரு பிசினஸ் பணம் கொடுக்குது அப்படின்னா நீங்க பணக்காரனாக முடியும். இன்னைக்கு வரையும் வேலைக்கு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பெரிய லெவல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தவங்க கூட ஒரு பிஎம்டபிள்யூ பென்ஸோ ஆடியில போறது கிடையாது. ஒரு சஃபஸ்டிகேட்டான லைஃபோ நல்ல லக்ஸூரியஸான லைஃபோ வாழ்றது கிடையாது. பிசினஸ் பீப்புள் தான் வாழ்றாங்க. கஷ்டப்படுவாங்க. ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை மாத்துறதுக்கு உண்டான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி இன்கம் யாரும் சம்பாதிக்க முடியாது. ரைட்டா? இது கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல யாராவது நீங்க ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்றவங்க அந்த லிங்க் திரும்ப ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். உங்க மைக்ஸ் எல்லாமே அன்மியூட்ல தான் இருக்கு. நீங்க அந்த மைக் சிம்பிளை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆகும். டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். குமார் சொல்லுங்க. உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் இப்ப மாசம் அந்த 500 பேரு நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா சரி. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து 25 பேர் அப்படிங்கிறது என்னோட இதா இருக்கும் சார். இல்லமா நான் என்ன சொல்றேன், இது வந்து நீங்க கண்டினியூ பண்ணும்போது இப்ப இன்னைக்கு ஒரு 10 லீடு உங்களுக்கு தரேன், 22 தரேன், ஓகேங்க சார். 23 10 லீடு தரேன், 24 10 லீடு தரேன். டெய்லி ஒரு 10 லீடு கொடுக்கும்போது மாசம் எவ்வளவு லீட் ஆச்சு உங்களுக்கு? ஓகே சார். 300 லீட்ஸ் ஆச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 100 பேர் கன்வெர்ட் ஆகுறீங்களா வச்சுக்கோ, மீதி 200 பேரும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் தான் அடுத்த மாசத்துக்கு. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரியா? நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த மாசம் இப்ப வந்து இந்த 300 டேட்டா விட்டுருவோம், 200 பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னொரு 300 டேட்டா இருக்கு, இன்னொரு 300 டேட்டா உங்களுக்கு கிடைக்குது, 600 டேட்டா கிடைக்குது. ஓகே ஓகே. அதோட கன்வர்ஷன் 150ங்கிறது ஒரு 200 ஆகலாம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் பேசி கன்வெர்ட் ஆகாதவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி 100% பண்ணலாம். ஃபாலோ அப்ல வச்சுக்குவீங்க அப்படின்னு நீங்க ஒரு சைடு வச்சுக்குவீங்க, நாங்களும் வச்சுக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்புவோம், மெயிலையும் மெசேஜஸ் அனுப்புவோம். சரிங்க சார். ஓகேங்க சார். அது இல்லாம அப்ப அதை என்ன நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருந்து 500 பிக்ஸ் பண்ணி நம்ம ஓடனா நம்மளும் நம்ம சைடுல இருந்து நிறைய லீட்ஸ் தனியா 500 பிச் பண்ணி நீங்க ஓடுங்க. இனிஷியலா நாங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து நீங்க ட்ரைனிங்ல தான் இருப்பீங்க, எந்த கால்ஸும் பேச மாட்டீங்க. ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நான் பேசுற கால் ரெக்கார்ட்ஸ் அந்த குரூப்ல போடுவேன். ஓகே ரைட்டா? நீங்க அப்ப அதை வந்து கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஒரு கஸ்டமர் இப்படி கேட்டாருன்னா எப்படி பதில் சொல்றான் அப்படிங்கறத பதில் சொல்றதை நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பேஷனேட்டா அந்த பிசினஸ் அவருக்கு புரிய வைக்கிறீங்க, இது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு புரிய வைக்கிறீங்களோ அது ஈஸியா கன்வெர்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய டேர்ம்ஸ் நியூயான்சஸ்லாம் இருக்கும்ல சார், அதையே வந்து கம்ப்ளீட்டா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் வந்து பியூர்லி டெலிகாலிங் மட்டும்தான். ஓகேங்க சார். ஓகே, நமக்கு தேவையான விஷயம் ஃபோக்கஸ் வந்து கிளியரா இருக்கணும். ஓகே சார். வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லா சப்ஜெக்ட் ஓரியன்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த கஸ்டமர்கிட்ட நீங்க பேசுற கால் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே சார். ஓகே, கரெக்டா? அவருக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டு நான் கடைசியா என்ன கேட்பேன் அப்படின்னா அந்த 5 விஷயம் பெனிஃபிட் சொல்லிட்டு, சார் நீங்க இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் வித் ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஷேர் பண்ணுங்க. 1000 rupees பேமெண்ட் கட்டிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு முடிச்சிருவேன். ஓகே. அது தாண்டி அவர் 2-3 டவுட்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணும்போது என்னோட கால் வந்து 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே சார். ஓகே. 1 மணி நேரத்துல நான் ஒரு 12 கால் பேசலாம். ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி நான் டெக்னிக்கலா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டலாம் 100% எனக்கு நல்ல விஷயம் தான், எனக்கு வேலை குறைஞ்சிரும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போகும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நீங்க அந்த இடத்துல கட் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட வரும்போது நான் நீங்க சொன்ன விஷயத்த நான் திரும்ப சொல்ல போறது இல்லை. ஓகே சார். ஓகே ஓகே. கிரியேட்டிவ் இந்தியானா என்ன இதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. மெயில் ஐடியில போய் பாத்துக்கங்க, ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அதுல பாத்துங்க சார், உங்க டவுட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகே. பேசிக்கா அவங்க கேட்க ஒரு சில டவுட் சொல்றேன். அதாவது எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஐஆர்டி கோட் இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி சார் இதுல பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பேசிக் டவுட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ட்ரைனிங் இருக்கும், மீதி 2 நாள் வந்து உங்க கால்ஸ் வந்து நாங்க செக் பண்ணுவோம். சப்போஸ் ஓகே அப்படின்னா நீங்க அதுக்கு மேல எங்களோட கண்டினியூ பண்ணலாம், இல்ல வேண்டாம் எனக்கு இது சூட் ஆகாதுன்னா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மொபைல்ல திரும்ப சொல்றேன் சார், அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணிடுங்க. யார் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்களோ அவங்கள மட்டும் தான் அடுத்த ரவுண்ட் ஷெட்யூல் பண்ணுவோம். அந்த டீடைல் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ்க்கு திரும்ப கால் பண்ணுவோம். நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி ஷெட்யூல் பண்ணுவாங்க.
ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 நாள் 3 நாள் ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க திரும்ப விருப்பப்பட்டால் கண்டினியூ பண்ணிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க கொடுத்துட்டோம். அது வீட்ல இருந்து நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து எவ்வளவோ டிஜிட்டலா போயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு இறங்கி போய் கடையில போய் நம்ம ஜாமான் வாங்குறது கிடையாது. எல்லாம் அமேசான், பிளிப்கார்ட் மாறிடுச்சு. ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு மாறிடுச்சு. டிராவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராபிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு மார்க்கெட் வந்து டிஜிட்டலா போகும்போது அதுக்கு உண்டான ரீச் வந்து அதிகம். இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் வச்சு ஒரு 100 பேரை கூப்பிடுறேன் அப்படிங்கிறத விட ஒரு ஜூம்ல நான் 10,000 பேரை இன்வைட் பண்ணலாம். வெபினார்ல போட்டேன் அப்படின்னா 10,000 பேர் இன்வைட் பண்ணி ஒரு டயத்துல பேச முடியும். அப்ப என்னோட பிசினஸ் வந்து ஒய்டா பெரிய லெவல்ல பில்ட் ஆகும். என்னோட ஃபோர்ஸும் அந்த மாதிரி பெருசா பில்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ்ல இன்கம் பண்றவங்களுக்கு அடுத்ததான் நம்ம கொண்டு போற விஷயங்கள் பாத்தீங்கன்னா லைஃப் கோச்சாவும் நாங்க ட்ரை ஆகிறோம். அடுத்தது முக்கியமான எசென்ஸ் லைஃப்ல என்ன தேவை, சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்க ரெடியா இருக்கு, ஆனா நீங்க அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. உண்மை. அதுக்குண்டான விஷயங்களை நாங்க லைவ் ப்ரூஃபோட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். கம்யூனிட்டியோட டிராவல் பண்ணுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் மூலியமா ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜில பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் உண்டான கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. பணம் வந்து யார் அவங்கள தேடுறாங்களோ அவங்கள தேடி அது போயிட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா செய்யலாம். அதுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்க ஸ்டெப் இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்ல ஸ்டெப். கண்டினியூ பண்ணுங்க. எங்களோட டிராவல் பண்ண ரெடி ஆகுங்க. சொல்லித்தர நாங்க ரெடி. ஆனா கத்துக்கிட்டு நீங்க ப்ரமோட் பண்றீங்க, இன்கம் பண்றது எல்லாமே உங்க சைட்ல தான் இருக்கு. இதை மிஸ் பண்ண எத்தனையோ பேருக்கு நடுவில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? என்னோட மொபைல் நம்பர் இதுல ஷேர் பண்றேன். சப்போஸ் யாருக்காவது பர்சனலா நீங்க பேசணும், டவுட்ஸ் இருந்து கூட்டத்தில் எனக்கு கேட்க முடியல சார் அப்படின்னா நீங்க பர்சனலாவும் கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல டீடைல் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. தேங்க்யூ. வில் பி எண்டிங் தி செஷன். தேங்க்யூ. என்னோட மொபைல் நம்பர் நான் இதில் குரூப்ல போட்டிருக்கேன். நம்பர் எடுத்துக்கங்க, இல்லை உங்களுக்கு மெசேஜ் வந்ததுலையும் இருக்கும். தேங்க்யூ.